த்ரிஷா விசஸ் நைனா கூட்டணிக்குள் வெடித்த கலகம். அறிவாலயம் விடுத்த எச்சரிக்கை. டெல்லிக்கு பறந்த செல்வ பெருந்த விஸ்வரூபம் எடுத்ததை உணர்ந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் நேரத்துல இத்தகைய பேச்சுக்கள் கூட்டணிக்கு பின்னடைவை தரும்னு எச்சரித்தாரு. அங்கிருந்த தலைவர்களின் சிரிப்பும் ரகசிய பரிமாற்றங்களும் எதை உணர்த்துகின்றன? வணக்கம் HKS வாய்ஸ் நேயர்களே. இன்றைக்கான நிழல் உலக செய்திகள். த்ரிஷா விசஸ் நைனா பின்னணியில் நடந்தது என்ன? இந்த செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்களுடைய கேள்விகளை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. சரி, வாங்க செய்திக்குள்ள போலாம். தமிழக அரசியல்ல ஒரு புயல் வீசியது. ஒரு பக்கம் செல்வாக்கு மிக்க பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், மறுபக்கம் தென்னிந்தியாவின் முன்னணி நடிகையான த்ரிஷா. பொது வெளியில நயினார் வீசிய ஒரு வார்த்தை இன்று தமிழக அரசியலின் கூட்டணி சமன்பாட்டையே அசைச்சு. இதன் பின்னணியில் நடந்த ரகசிய பேச்சுவார்த்தைகள் என்ன? வாங்க தெரிஞ்சுக்கலாம். வழக்கமா அமைதியை காக்கும் த்ரிஷா இந்த முறை அக்னி பிழம்பா மாறி இருக்காங்க. ஒரு மனிதன் எவ்வளவு கீழ்த்தரமா பேச முடியும் என்பதற்கு இதுவே சாட்சி என எக்ஸ் தளத்தில் பதிவிட்டதோடு நிறுத்தாம தன் வழக்கறிஞர் மூலம் அதிரடியா நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்காவிட்டால் மான நஷ்ட ஈடு வழக்கு தொடரப்படும்னு அனுப்பிச்சிருக்காங்க. விஷயம் விஸ்வரூபம் எடுத்ததை உணர்ந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் நேரத்துல இத்தகைய பேச்சுக்கள் கூட்டணிக்கு பின்னடைவை தரும்னு எச்சரித்தாரு. முடிஞ்சதுன்னா மீடியா முன்னாடி மன்னிப்பு கேட்டுடுங்க அப்படின்னு அறிவிச்சாரு. அது மட்டும் இல்லாம GK வாசன், அண்ணாமலை மற்றும் வானதி சீனிவாசன் ஆகியோரும் நயினார் நாகேந்திரனிடம் இந்த விவகாரத்தை சுமூகமா பேசி முடிக்க சொன்னதா ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு. அரசியல் ஒரு புறம் இருக்க, மறுபுறம் திரையுலகம் கொதித்தெழுந்தது. தென்னிந்திய நடிகர் சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்தது. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மற்றும் நடிகை மாளவிகா மோகன் ஆகியோர் ஒரு பெண்ணை பொதுவெளியில இழிவாக பேசுவது சகித்துக் கொள்ள முடியாததுன்னு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. இதன் வெளிப்பாடா நேத்து செய்தியாளர்களை சந்தித்த நயினார் நாகேந்திரன், நான் உள்நோக்கத்துடன் பேசவில்லை, வாய் தவறி பேசவில்லை என வருத்தம் தெரிவித்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை. அறிவாலயம் விடுத்த எச்சரிக்கை. டெல்லிக்கு பறந்த செல்வ பெருந்தகை. பின்னணியில் நடந்தது என்ன? தமிழக அரசியல்ல திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மோதல் வெடிச்சிருக்கு. ஒரு பக்கம் மாணிக்க தாக்கூரோட அதிரடி பேச்சு, மறுபக்கம் முதலமைச்சர் MK ஸ்டாலினோட கடும் கோபம். டெல்லி வரை எதிரொலித்த இந்த விவகாரம் கடந்த 24 மணி நேரத்துல என்ன அதிரடி மாற்றங்கள் நடந்தது? செல்வ பெருந்தகை ஏன் அவசரமா டெல்லிக்கு அழைக்கப்பட்டார்? வாங்க இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். சமீப காலமா மாணிக்கம் தாக்கூர் பேசி வரும் கருத்துக்கள் திமுக தலைமையை தாண்டி முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களையே கடும் அப்செட் ஆக்கியிருக்கு. மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் இந்த துணிச்சலுக்கு பின்னால் ராகுல் காந்தி இருக்கிறாரா என்கிற சந்தேகம் அறிவாலயத்திற்கு எழுந்திருக்கிறது. இதன் விளைவு ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோருக்கு முதலமைச்சர் தரப்பிலிருந்து ஒரு கிறிஸ்பான மெசேஜ் பறந்திருக்கு. கூட்டணியில இருக்க விருப்பம் இருந்தா இருக்கலாம், இல்லைன்னா அடுத்த கட்ட முடிவு எடுக்க எங்களை தள்ளாதீங்க என மிக காட்டமாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்த தகவலை கேட்டு அதிர்ந்து போன செல்வ பெருந்தகை உடனடியா டெல்லிக்கு தகவல் சொல்லிட்டு கார்கேவோட போன்ல பேசியிருக்காரு. விஷயத்தின் தீவிரத்தை உணர்ந்த கார்கே செல்வ பெருந்தகைய உடனடியா டெல்லிக்கு வரவழைச்சிருக்காரு. அங்கு நடந்த ஆலோசனையை தொடர்ந்து மாணிக்கம் தாக்கூருக்கு கார்கே தரப்புல இருந்து கடுமையா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இனி பொதுவெளியில கூட்டணி பற்றி சர்ச்சையாக பேசக்கூடாது என அவருக்கு வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கான். ஒரு புறம் ராகுல் காந்திக்கு திமுகவின் சில செயல்பாடுகள் உடன்பாடு இல்லைனாலும் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் இங்கே சாதுரியமா காய நகர்த்தியிருக்காரு. சோனியா காந்திய தனிப்பட்ட முறையில சந்திச்சு சிதம்பரம் திமுக விட்டு வெளியே வந்தா அது பாஜக தமிழகத்தில் காலூன்ற நாமே வழிவகை செய்தது போல் ஆகிவிடும் என ஆபத்தை தெரிவிச்சிருக்காரு. இது உன்னிப்பா கேட்ட சோனியா காந்தி அதன் பிறகு இந்த விவகாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முன் வந்தாராம். ஆதலால் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது பற்றி இனி பொது வெளியில யாரும் பேசக்கூடாது என செல்வ பெருந்தகை மூலமா தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் அனைவருக்கும் ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போடப்பட்டுள்ளது. ஒரு வழியாக புயல் ஓய்ந்திருப்பது போல தெரிந்தாலும் அடியில் தணல் அப்படியே தான் இருக்கிறது. 2026 தேர்தல் வரை இந்த உறவு நீடிக்குமா அல்லது விரிசல் பெருகுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். ஈஷா சிவராத்திரியில் கசிந்த ரகசியம். தமிழக அரசியலில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான களம் சூடு பிடிக்க தொடங்கிவிட்டது. இதற்கு அச்சாரமாக கோயம்புத்தூர் ஈஷா மையத்தில் நடந்த மகா சிவராத்திரி விழா மாறியிருக்கிறது. ஆன்மீக திருவிழாவாக தொடங்கிய இந்த மேடை இப்போது ஒரு
ஒரு பிரம்மாண்ட அரசியல் திருப்புமுனைக்கான மையப்புள்ளியாக பார்க்கப்படுகிறது. அங்கிருந்த தலைவர்களின் சிரிப்பும் ரகசிய பரிமாற்றங்களும் எதை உணர்த்துகின்றன? வாங்க தெரிஞ்சுக்கலாம். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய அமைச்சர் எல் முருகன், வானதி சீனிவாசன் போன்ற ஜாம்பவான்கள் ஒரு புறம், அதிமுகவின் நம்பிக்கைக்குரிய தளபதி SP வேலுமணி மற்றும் தேமுதிகவின் பிரேமலதா விஜயகாந்த் மறுபுறம். இவர்களுக்குள்ள நடந்த அந்த ஒரு நெருக்கமான உரையாடல்கள் தேமுதிக மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவது ஏற்குரிய உறுதி என்பதையே காட்டுகிறது. குறிப்பாக பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் பாஜக தலைவர்கள் இடையே இருந்த அந்த ஒரு இணக்கம் ஏற்கனவே கூட்டணியில் பேச்சுவார்த்தைகள் ஒரு சுமூகமான நிலைக்கு வந்துவிட்டதையே உறக்கச் சொல்கிறது. இந்த கூட்டத்துல SP வேலுமணி பங்கேற்றது தற்செயலானது அல்ல. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட நேரடி அறிவுறுத்தலின் பேர்ல தான் வேலுமணி அங்கு அனுப்பப்பட்டதா கூறப்படுது. டெல்லி தலைமையுடன் ஒரு சுமூகமான உறவு வேணும்னும், அதே சமயம் தேமுதிகவை ஒரு வலுவான கூட்டணியின் கீழ் கொண்டு வரணும்னு வேலுமணிக்கு ஒரு ரகசிய அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டதா அரசியல் வட்டாரங்கள் கிசுகிசுக்கின்றன. விழாவில் அனைவரும் சிரிச்சு பேசிக்கொண்டாலும் அங்க சில மிக முக்கியமான ரகசிய தகவல்கள் பரிமாற்றப்பட்டதா சொல்லப்படுது. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சில கோரிக்கைகளை முன்வைக்க அதை உன்னிப்பா கேட்டுக்கொண்ட வேலுமணி உடனுக்குடன் சில தகவல்களை எடப்பாடி பழனிசாமியிடம் பகிர்ந்து கொண்டதா தெரியுது. இது வெறும் ஆன்மீக திருவிழா மட்டுமல்ல, 2026 திமுக எதிர்கொள்வதற்கான ஒரு மாபெரும் தேர்தல் வியூகத்தின் முதல் கட்டம். நன்றி HKS வாய்ஸ் நேயர்களே. உங்கள் அனைவரையும் மற்றொரு நிழல் உலக செய்தியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.